தததீம் ததீம் ததனதிலிலனதது ததிதீம் தரினரினரே திரனததனதிரனா. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? லேடிஸ்னா வந்து வெறும் துக்குடா தான் பாடுவாங்க, அதுக்கு தான் லாயக்குங்கிற மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு என்ன சொல்றது, லேடிஸ்னா குறையொன்றும் இல்லை அப்படின்னு ஒரு லேபிளிங் ஒன்று இருக்கு. வித்வத்தான விஷயங்கள் பாடாதைக்கு வெறும் சாதாரணமா பாடிட்டு இவங்க போயிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குங்கும் போது, நம்ம இப்போ சினிமாவில் இருக்கிறதெல்லாம் வேற எடுத்து பாடினோம்னா அப்புறம் நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க சார். கோ ஆர்டிஸ்ட்லேருந்தே கூட சில பேருக்கு இருக்கும், இவன் என்ன பெருசா பாடிட போறா, அவளுக்குலாம் வந்து லயம் போறாது, அவளுக்குலாம் வந்து ராகம் பாடுறதெல்லாம் போறாது, அது வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படி அப்படி திங்க் பண்றான்னு. யார் அப்படி யோசிக்கிறாங்க? அக்காம்பனி ஆர்டிஸ்ட் எல்லாரும் மியூசிஷியன்ஸ் தான். ஸோ அந்த மியூசிஷியன்ஸ்ல ரேண்டம் பீப்புள் ஆர் தேர், அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஜென்ரலி வந்து ஒரு சில பேருக்கு வந்து லேடிஸ்க்கு வாசிக்க மாட்டேங்கிற அந்த ஒரு பாலிசி சில பேருக்கு இருக்கும். தட் இஸ் அப் டு தெம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்து பழகின கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ வி ஆர் கம்ஃபர்டபுள். அந்த காலத்திலேயே லால் பிஜி அரமன் லேடிஸ் வாசிக்க மாட்டாரு. ஸோ தே மஸ்ட் ஹேவ் ஹேட் த ரீசன்ஸ். அது நம்ம என்னங்கிறது நம்ம அதை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. கிளம்பி ட்ரெஸ் பண்ணி ஸ்டேஜில் வந்து உட்காடுறோம், என் மோதிரத்தை காணும் அப்படிங்கிறது, நல்ல கோல்டு நல்ல சாலிட் மோதிரம் கல் வச்சது காணும் அப்படின்றா. அங்கே பார்த்தா சுப்புடு மாமா உட்காந்துட்டு இருக்க, லாட் ஆஃப் சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் உட்காந்து ஆரம்பிக்க போகிறது லிட்ரலி, அண்ட் ஷீ இஸ் பேனிக்கிங். ஸோ அங்கே போய் ஷாப்பிங் பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லாம் ஷாப்பிங் தான் பண்ணி ஜம்முன்னு 2 பொட்டி வச்சு நாங்கள் செகண்ட் ஏசியில் ஏரியாச்சு. ஜம்முன்னு அதை போட்டு நல்லா தூங்கிட்டோம். காத்தால எழுந்து இன்னும் அரை மணி நேரத்தில் ஜம்ஷெட்பூர் இறங்கணும். அப்படிங்கும்போது ஒரு பொட்டி உள்ள விடுறேன், ஒண்ணுமே இல்லை. ஒரு பொட்டி இருந்தது, ஒரு பொட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அதில் வந்து கச்சேரிக்கு வேணுங்கிற புடவை, ஸ்ருதி பாக்ஸ், அப்புறம் புது பர்ச்சேஸ் 2 பொட்டியும் போயிடுது. கரெக்ட். ஐ திங்க் 2 சூட்கேஸும் போயிடுதுன்னு நினைக்கிறேன். வேதம் அணுவிலும் ஒரு நாதம், நான் பாடும் நாதங்கள் நாத வினோதம், சாவின் ஓசை கேட்கும் போதும் பாதம் ஆனதோ. பழைய நல்ல சினிமா பாட்டுகளையும் கர்நாடிக் மியூசிக்கில் பாடக்கூடாது. கச்சேரியில் ஏன் பாடக்கூடாது? ஏன்? அதாவது ரொம்ப காலமாக நீங்கள் வந்து ஒரு 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 ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறீங்க. பட் நல்ல சாங்ஸ் இருக்குது. இப்போ மாதவி பொன் மயிலால் மாதிரி பாட்டுகளை ஏன் கச்சேரியில் பாடக்கூடாது? நல்ல கொஸ்டினாக இருக்கு. இது வரைக்கும் நாங்கள் வந்து கர்நாடக சங்கீதம்னா அந்த கூடிய வரைக்கும் அதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கோம், ஒரு ஸ்ட்ரக்சர். அது வந்து ஃபிலிம் மியூசிக் வந்து ஒரு காலத்தில் 2 சிமிலராக இருந்தது. அது வந்து என்ன சொல்றது, அந்த காலத்துல கூட எனக்கு தெரிஞ்ச சினிமா பாட்டு பாடி எனக்கு அந்த காலத்தில் எம்.எஸ். சுப்புலட்சுமி, மனமே கணமும் மறவாதே எல்லாம் வந்து சினிமாலையும் வந்த பாட்டு தான் இல்லையா? அது மாதிரி எவ்வளோ பாட்டுகள் சினிமாவில் வந்துருக்கு. ஆனால் அது கச்சேரியில் அவங்க பாடியிருக்காங்களா? கச்சேரியில் பாடிருக்காங்களே. ஏன் கச்சேரி தாராளமாக பாடிருக்காங்களே. எம்.எஸ். சுப்புலட்சுமி பாட்டு தான் பல பாட்டுகள் எம்எல்ஏ பாடினதெல்லாம் கச்சேரியிலையும் பாடிருக்காங்க. இப்போ சுதாவெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. சினிமாவில் பாடின பாட்டுகள் வந்து பல பாட்டுகள் வந்து சினஞ்சிருக்கிலே கண்டமா சினிமாலையும் பாடிருக்காங்க, கச்சேரியும் அந்த மாதிரி சில எஸ் அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் பாடுவோம். பட் அந்த ஆஸ்பெக்டில் நாங்கள் ரொம்ப யோசிச்சதில்லை. சின்னஞ்சிறுக்கிலேயே எல்லாம் வந்து நம்ம காற்று நிலை வரும் கீதம் இதெல்லாம் இந்த சினிமாவில் வந்தது தான், அதெல்லாம் நாங்கள் பாடுவோம். இல்லை அது மெயினாக அதை கண்டிப்பாக பாடணும்னு அந்த மாதிரிலாம் இல்லை. நான் என்ன சொன்னேன், அந்த காலத்தில் வந்து ஒரு நல்ல தரமான சினிமா பாட்டுகளை கச்சேரியில் பாடினீங்கல்ல, இப்போயே அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போயும் இளையராஜாவுடைய ரொம்ப அற்புதமான பாட்டு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை எடுத்து, இப்போ ஜனனி ஜனனி ஜெகத்காரணி பரிபூரணி அந்த பாட்டு எடுத்து பாடலாமே. இல்லை நல்ல ஒரு கல்யாணி அது இல்லையா? அந்த மாதிரி சில சாங்ஸ் எடுத்து பாடினா என்ன? அல்லது எம்எஸ்வியோட சில சாங்ஸ் மன்னவன் வந்தான் அடி, அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான பாட்டுகள் எடுத்து பாடலாமே. அது தனியாக வேணால் அந்த மாதிரி தீமேட்டிக்காக கிளாசிக்கல் காம்போசிஷன்ஸ் இன் தமிழ் திரை இசை அப்படின்னு சொல்லி தனி கச்சேரி வேணால் பண்ணலாம். இல்லை கச்சேரியில் நான் என்ன சொல்கிறேன், கச்சேரியில் மெயினாக பாடுங்கன்னு சொல்ல, துக்கடாவா இதையும் நம்ம அறிமுகப்படுத்தலாமேன்னு சொல்கிறேன். யோசிக்கலாம். இது வரைக்கும் நாங்கள் அது மாதிரிலாம் நான் பண்ணினதில்லை. யோசிக்கலாம், அதை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். பட் கொஞ்சம் பயப்படுவோம். ஏன்னா ஜென்ரலி ஆஸ் ஆர்டிஸ்ட் விஆர் இல்லை எங்களை எல்லாருமே டார்கெட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம வந்து ஒரு கிரிட்டிசிசம்க்கு ஒரு ஆளாயிடுவோம் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது. அதனால் நம்ம ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும், எந்த அளவுக்கு இது அக்செப்டபிள்னு யோசிச்சு பார்த்து தான் செய்யணும். சரி, ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பட் நம்ம அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாங்கிறது நாங்கள் கொஞ்சம் வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். அவ்வளோதான். இப்போ மதுரை சோமு வந்து மருதமலை மாமணியை பாடினார் கச்சேரியில். கச்சேரி எல்லாத்துலேயும் பாடுவார் அவர். சினிமாவில் தான் பாடினார் தெய்வம் படத்தில். கச்சேரியில் எல்லாத்துலேயும் சீட்டு வரும் பாடுவார் அவர். நம்ம அறிமுகப்படுத்தி நம்ம சில விஷயங்களை நம்மளே அறிமுகப்படுத்த வேண்டியதானே. அக்செப்டபிலிட்டிங்கிறது நம்ம அறிமுகப்படுத்தும் போது எப்பயுமே ப்ராப்ளம் வரும் இல்லையா?
யார் வந்து பூனைக்கு மணி கட்டுறதுங்கிறது தான் பிரச்சனை உங்களுக்கு இல்லையா? எங்கள பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நிறைய நிறைய இருக்கு. காம்போசிஷன்ஸ் இருக்கு. ஒரு ஒரு கச்சேரியில எடுத்தா ஒரு 6 பாடலுக்கு மேல பாட முடியறதில்ல. ஸோ இருக்கிறதே நம்ம பாடலாமே அப்படின்னு அதிலேயே தேடி தேடி வித்தியாசப்படுத்தி பாடலாமேன்னு இல்ல நம்மள்ட்ட எங்களோட நிறைய அபண்டன்ட்டா நம்மள்ட்ட நிறைய இருக்கு. பொக்கிஷம் இருக்கு. நீங்க அத சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் அதை தாண்டி புதுசா ஒண்ணு இப்ப ஒரு சஞ்சய் சுப்பிரமணியம் வந்து திடீர்னு அவர் ஏதோ ஒரு ராகமாளிகையோ அல்லது ஏதோ ஸ்வரங்களோ போடும்போது திடீர்னு வச்சு ஒரு சினிமா பாட்டு டியூன் அப்படி கொண்டு வர்றாரு. அது ஏத்துக்கிட்டாங்க இப்ப எல்லாரும். முதல்ல ஏன்னு கேட்டாங்க. முதல்ல ஏன் இது வந்து செய்யலாமான்னு கேட்டாங்க. இப்ப வந்து அவர அந்த மாரி லேசா சின்னக்கண்ணன் நடிக்கிறான் ஒரு நீதிகவுல போகும்போது சின்னக்கண்ணன் லேசா டச் பண்ணிட்டு போறாரு. அது ஏத்துக்கிட்டாங்க. பரத் சுந்தர் கூட பண்றாரு. ஏத்துன்னுட்டாங்க. ஸோ ஏத்துக்கிறதுங்கிறது நம்ம நம்ம வந்து 4 தடவ செய்யும்போது நேச்சுரலி உங்கள மாரி இன்னும் 2 பேர் செய்யும்போது நேச்சுரலி ஏத்துக்கிறாங்க. அததான் நான் சொன்னேன். அதாவது அது ஏதோ ஒரு குற்றம் மாரி நெனைக்கிறாங்க பல வித்வான்கள். அது குற்றமா நினைக்கல சார். அது இப்ப அது இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டாம்னு தான் நாங்க நினைக்கிறோம். அப்படின்னு நாங்க ஏன்னா ஒரு பியூரிஸ்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது பியூர் கர்நாடிக் மியூசிக், சேஸ்ட் கர்நாடிக் மியூசிக்னு பார்க்கும்போது நாங்க அந்த என்னதான் இருந்தாலும் கர்நாடிக் மியூசிக் அந்த இதுல அந்த ஒரு டைமென்ஷன்ல வராத பாடல்கள் அதெல்லாம் திரை இசையில இடம்பெற்ற பாடல்கள். இல்ல வராத அ உமா வரல. நான் இல்லைன்னு சொல்லல. ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எம்எஸ்வியோ அல்லது இளையராஜாவோ அல்லது வித்யாசாகரோ ஒரு குறிப்பிட்ட ராகத்துல ஒரு அற்புதமான ஒரு பிடி ஒண்ணு அவருடைய பாட்டுல கொண்டு வராரு. அது வந்து புதுசா இருக்கு. அது ராகம் பாடும்போது இப்படி லேசா வேணா இண்டிகேட் பண்ணலாம். அது ஒண்ணும் அத நம்ம அத நம்ம கொண்டு வரலாமே. அதுல என்ன தப்பு? அதையும் விமர்சனம் பண்றாங்க. சஞ்சய் வந்து அதுக்கே விமர்சனம் பண்றாங்க. நேத்திக்கு நான் ஒரு பாடின மத்தியமாவதியில ஒரு ஒரு அழகான ஒரு இடம் வரும்போது எனக்கு தோணித்து எங்க வாத்தியாரோட ஸ்டைல்ல இந்த மாதிரி அந்த மத்தியமாவதியில உள்ள கீர்த்தனைகளை அப்படி ஒரு அந்த ராகம் பாடிட்டே வரும்போது டு ஷோ த என்ன சொல்றது அது கற்பகமே பண்ணலாம். அந்த மாதிரி இப்ப நீங்க பண்ணும்போது அதுலயே ஒரு சினிமா பாட்டும் ஒண்ணு வேணா ஆட் பண்ணிட்டா போச்சு போயிருங்க. தாராளமா. இல்ல அது வந்து நம்ம இத ஆரம்பிச்சா, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு எம்எஸ்வி சாங்கோ அல்லது மகாதேவன் சாங்கோ, ராஜாவுடைய சாங்கோ பாடலாமேங்கிறேன். நம்ம இப்படி ஆரம்பிச்சா, டக்குனு இதுக்கு ஒரு அக்செப்டபிலிட்டி கிடைக்கும்போது சரி, நீங்க இது சொல்லும் போது எனக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நானும் அதுதான் தோணும். என்ன சொல்லு? இதே மாதிரி ஃபிலிம் மியூசிக் பாடுறதே ஃபேமஸா இருக்க கர்நாடிக் சாங்ஸா பாடுவாங்களா? நானும் கேக்குறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, சுப்புடு மாமா மிந்தி வந்து எங்களோட நாங்க ஆரம்பிச்ச காலத்துல மயிலாப்பூர் ஃபைனான்ஸ்ல பாடினோம். ஹால் ஃபுல் அவர் வந்து விமர்சனம் பண்ணினத. அப்போ அவர் வந்து எங்க லாஸ்ட்ல ஒரு அபங் பாடினோம். எங்ககிட்ட வந்து நீ எதுக்கு இந்த அபங்கெல்லாம் பாடுற, அவெல்லாம் வந்து நம்மளோடதெல்லாம் பாடுறாளா, நீ வந்து நாமாவளி அந்த மாதிரி ஏதாவது பாடி முடி, ஏதாவது நம்ம சம்பிரதாயப்படி இருக்கிற எதுக்கு மாதிரி மராட்டி பாட்டு பாடுற, பாடுற? அவ பாடினா நீயும் பாடு, அவ பாடுறது இல்ல, ஒண்ணுமே அவ கத்துக்கிறது இல்ல, நீ அப்ப அவரோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, தேர் இஸ் சம் டெஃபினெட்லி சம் லாஜிக் டு இட். நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு பாக்குறோம், எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு பாக்குறது இல்ல. பட் வில் தே பி அக்செப்டபிள் ஆர் ஓபன் டு தி பண்ண அப்ரோச்? மாட்டாங்களே. அதுதான் நான் கேக்குறேன். யாரு? எதர் இந்துஸ்தானி இதுவும் சரி, அவர் எல்லாம் ராதிகா சொன்ன மாதிரி வந்து திரைப்பட பாடல்கள்ல வந்து இல்ல ஏதாவது ஒரு அவங்க இந்த ஒரு பக்கம் குறையொன்றும் இல்லையே இருக்கட்டுமே, அதை பாடலாமே, எளிமையான பாட்டு தான், நாங்களும் பாடலாமே, குறையொன்றும் இல்லை, பாடலாம். பாடலாமே. அவங்களுக்கு வந்து இதுல டேஸ்ட் இல்லைன்னு நம்ம வந்து நமக்கு எல்லா டேஸ்ட்டும் உண்டு. ஏன்னா இதுதான் ஃபவுண்டேஷன் பேசிஸ். ஃபவுண்டேஷன் இதுதான் நமக்கு தான் இவ்வளோ பொக்கிஷம் இருக்கு. நமக்கு எல்லாமே தெரியும். என்ன அவங்களே வந்து அவங்க பல ராகங்களை பாடுறாங்கன்னா அந்த ராகம் தான் பாடுறான்னு தெரியாத பாடுறாங்க. நமக்கு எல்லாமே தெரிஞ்சு பாடும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? லேடிஸ்னா வந்து வெறும் துக்குடா தான் பாடுவாங்க, அதுக்கு தான் லாயக்குங்கிற மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு என்ன சொல்றது, லேடிஸ்னா குறையொன்றும் இல்லை அப்படின்னு ஒரு லேபிளிங் ஒன்று இருக்கு எங்க ஃபீல்டுல. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வந்து ப்ராப்பர் கிளாசிக்கல் குறையொன்றும் இல்லையே வந்து அந்த மாதிரி நம்மள லேபிள் பண்ணும்போது இதில் என்ன வித்வத்தான விஷயங்கள் பாடாதைக்கு வெறும் சாதாரணமாக பாடிட்டு இவங்க போயிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குங்கும்போது நம்ம இப்போ சினிமாவில் இருக்கிறதெல்லாம் வேற எடுத்து பாடினோம்னா அப்புறம் நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க சார். அப்படி இல்லையே. எம்எஸ்ஐ எல்லாரும் மதிச்சாங்களா இல்லையா? எம்எஸ் அம்மாவோட லெவல்ல ஆமா. லீகே வேற. டிகேபி மதிச்சாங்க. அந்த காலத்துல இருந்த அவங்களோட இதுவே வேற. டிகேபி நிறைய சினிமாவில் வந்த தேசபக்தி பாடலாம் பாடினாங்க. இல்லை அப்போ ஆமாம். இன்னைக்கு அந்த அந்த டேபு இருக்கா? பெண்களுக்கு ஒன்றும் ஒரு அழுத்தமான சங்கீதம் இல்லைங்கிற பேச்சு இருக்கா? இருக்கு டெஃபினெட்லி இருக்கு. கோ ஆர்டிஸ்ட்லேருந்தே கூட சில பேருக்கு இருக்கும், இவன் என்ன பெருசா பாடிட போறா, அவளுக்குலாம் வந்து லயம் போறாது, அவளுக்குலாம் வந்து ராகம் பாடுறதெல்லாம் போறாது, அது வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படி அப்படி திங்க் பண்றான்னு. அப்போ யார் அப்படி யோசிக்கிறாங்க? அக்காமனி ஆர்டிஸ்டா? நிறைய அது ஆஸ் எல்லாரும் மியூசிஷியன்ஸ் தான். ஸோ அந்த மியூசிஷியன்ஸ்ல ரேண்டம் பீப்புள் ஆர் தேர், அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இப்போ ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு வச்சுக்கோ. இப்போ வர ஜெனரேஷன்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம யாரையுமே டிஸ்மிஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ சின்னதா பாடுறவங்க எல்லாம் சூரப்புலியா இருக்கு. ஸோ அப்படி நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியாது. எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ராங் மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் எண்ணம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் முன்னாடி ஒரு காலத்துலேருந்து இருந்தது, ஒரு சில பேருக்கு இருக்கு. மேபி லேடிஸ் பாட்டுனா கொஞ்சம் ஒரு லெவல் கீழே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருக்கு.
சரி இப்போ உங்களுக்கு அக்காம்பனி ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வராங்களா வர மாட்டேங்கிறாங்க? பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க யார யாரு பெரிய பெரிய வித்வான்கள், பெரிய இல்ல இல்ல we choose artists whom we are comfortable with. அது தட் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்து ஸ்டேஜ்ல எங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்கணும், அவளுக்கும் எங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த ஜென்ரலி வந்து ஒரு சில பேருக்கு வந்து லேடிஸ்க்கு வாசிக்க மாட்டேங்கிற ஒரு அந்த ஒரு பாலிசி சில பேருக்கு இருக்கும். தட் இஸ் அப் டு தெம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்து பழகின கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ வி ஆர் இல்ல கம்ஃபர்டபுள். அந்த காலத்திலேயே லால் டிஜி அரமன் லேடிஸ் வாசிக்க மாட்டாரு. ஸோ தே மஸ்ட் ஹேவ் ஹேட் த ரீசன்ஸ். அது ஆமா, நம்ம என்னங்கிறது நம்ம அதை வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. இப்பவும் அந்த இது இருக்கு. இப்போயோட ஜெனரேஷன் இப்போ எங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ஐ திங்க் அதெல்லாம் குறைஞ்சு போயிடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ மாற்றம் வருது இப்போ. பட் மேபி இட்ஸ் சம் ஆஃப் தெம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீலிங் ஆஃப் சுப்பீரியாரிட்டியில் இவாள்லாம் வெறும் துக்கடா ஆர்டிஸ்ட்டுங்கிற மாதிரி எங்களை இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. ஏன்னா நாங்கள் வர ஸ்கூலும் அந்த மாதிரி நாங்கள் வந்து அமாங்ஸ்ட் அதர் மியூசிஷியன்ஸ் எங்களுக்கு நல்ல ஒரு கௌரவமான பேர் இருக்குது. தட் இஸ் கிளாசிக்கலாக பாடுவோம், எந்த ஒரு அந்த கிளாசிசம்லேருந்து டீவியேட் பண்ண மாட்டோங்கிற ஒரு பேர் இருக்குது. பட் ஜென்ரலாகவே லேடிஸ் பாட்டுனா துக்கடா பாட்டுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது எல்லாருக்கும். இருக்கு. சரி, நிறைய கச்சேரிகள் நீங்கள் பண்ணுறீங்க, இந்தியா முழுக்க நிறைய சுற்றுறீங்க. கச்சேரிக்கு ஹாப்பியாக போய் ஃப்ளைட் அவுட்டு இறங்கி அங்கே போய் அதிர்ச்சியாக நடந்த சம்பவம் எதாவது இருக்கா? அதிர்ச்சி அது 1-2 நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஞாபகத்துக்கு ஒரு தடவை தென்னாங்கூரில் கச்சேரிக்கு நாங்கள் மஸ்ட் ஹவ் பீன் மெனி இயர்ஸ் பேக். நாங்கள் வி வர் ஜஸ்ட் அப்கமிங் யங் வெரி நோட்டிசபிள் மியூசிஷியன்ஸாக எங்களை பார்த்துட்டு இருந்தபோது தென்னாங்கூர் கச்சேரியும் போது கிளம்பி ட்ரெஸ் பண்ணி ஸ்டேஜில் வந்து உட்காடுறோம். என் மோதிரத்தை காணும் அப்படிங்கிறது, நல்ல கோல்டு நல்ல சாலிட் மோதிரம் கல் வச்சது காணும் அப்படின்றா. அங்கே பார்த்தா சுப்ரு மாமா உட்காந்துட்டு இருக்க, லாட் ஆஃப் சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் கச்சேரி உட்காந்து ஆரம்பிக்க போகிறது லிட்ரலி. அண்ட் ஷீ இஸ் பேனிக்கிங். நான் சொன்னேன் அதை விட்டுடு, அது போச்சு, இப்போ அதை தேட முடியாது, இங்கே எங்கே தேடுறது, அதை விட்டு மறந்து போயிடு, இப்போ பாடு அப்படின்னு ஒரே ஆர்டர் தான். பட் ஒன் குட் திங் இஸ், இப்போ நான் ஏதாவது ஷீ டர்ன்ஸ் டு மீ ஃபார் இமோஷனல் சப்போர்ட் மெனி அ டைம்ஸ். ஸோ அதனால நான் ஏதாவது சொன்னால் கேட்பா. அதனால இது மறந்து போயிடு, அது போட்டோம் பரவாயில்ல, இப்போ ஒழுங்கா பாடு அப்படின்னு. ஏன்னா அந்த மோமெண்ட்ல நம்ம தெரை கிடையாது. அது வந்து தென்னாங்கூர்ல நம்ம ஹரிதாஸ் கிரின்னு கட்டின கோவில்ல ஓப்பன் ஹால்ல உட்காந்துட்டாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒன் ஆஃப்டர் தி அதர் கச்சேரி நடந்துட்டே இருக்கு. எங்களோட டைம் வந்து நாங்க உட்கார்றோம் பாடுறதுக்கு. அவ மோதிரத்தை காணும் கோல்டு, அது அப்புறம் கிடைக்கல, அது வேற விஷயம். பட் அந்த நேரத்துல அதை பத்தி யோசிக்க முடியுமா? பாடியே ஆகணும். பாடினோம், நல்லா ரொம்ப நல்லா பாடினோம். மறந்துரு அப்படின்னு மறந்தே போயிட்டு நீங்க கேட்கும் போது ஞாபகம் வருது. இன்னொரு தடவை பாம்பேல ஒரு 4 கச்சேரி முடிச்சுட்டு அங்கே ஜம்ஷெட்பூர் போகிறோம். அப்போ அந்த காலத்தில் ஜம்ஷெட்பூரில் ரேண்டமாக 1-2 கச்சேரி நடக்கும். அப்போ தான் ட்ரெயினில் செகண்ட் ஏசியில் போனோம். ரொம்ப டயர்ட். நாங்கள் பாம்பேல வேற, நாங்கள் வளர்ந்த ஊரா. ஸோ நாங்கள் முலுண்டுங்கிற இடத்துல இருந்தோம் பாம்பேல நாங்கள் ஆஸ் சில்ட்ரன். ஸோ அங்கே போய் ஷாப்பிங் பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணி ஜம்முன்னு 2 பொட்டி வச்சு நாங்கள் செகண்ட் ஏசியில் ஏரியாச்சு. செகண்ட் ஏசி தான் ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. இங்கே யாருமே வரத்துக்கு இல்லை. நல்லா பொட்டி செயின் கூட போடாமல், அந்த காலத்தில் என்ன பொட்டியில் செயினை போட்டு ட்ரெயினில் தான் போவோம். இப்போ தான் நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம். அப்போ ட்ரெயின் வாஸ் மோர் காமன். ஜம்முன்னு அதை போட்டு நல்லா தூங்கிட்டோம். காத்தால எழுந்து இன்னும் 1/2 மணி நேரத்துல ஜம்ஷெட்பூர்ல இறங்கணும். அப்படிங்கும்போது ஒரு பொட்டி உள்ள விடுறே ஒண்ணுமே இல்ல. ஒரு பொட்டி இருந்தது, ஒரு பொட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, பார்த்தா அதுல வந்து கச்சேரிக்கு வேணுங்கிற புடவை, ஸ்ருதி பாக்ஸ், அப்புறம் புது பர்ச்சேஸ் 2 பொட்டியும் போயிடுது. கரெக்ட். ஐ திங்க் 2 சூட்கேஸும் போயிடுதுன்னு நினைக்கிறேன். சரி, we were literally stranded. எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லங்க. மணிபர்சா கையில இருந்து அதுவும் இல்லையா? அது மட்டும் கையில இருந்தது, ஹேண்ட் பேக் மட்டும் இருந்தது. அப்புறம் அங்க போய் இருந்த சல்வார் கமீஸ்ல இருந்து ஏதோ கையில ஹேண்ட் பேக்கேஜ்ல இருந்த சல்வார் கமீஸை போட்டு சல்வார் கமீஸ்லயே கச்சேரி பாடினோம். யாரோ பாரோ பண்ணின ஸ்ருதி பாக்ஸ் வச்சிட்டு. ஜம்ஷெட்பூர்னாலே நான் வந்து சல்வார் கமீஸ்ல பாடினோமே அப்படின்னு தான் எனக்கு ஞாபகம் வரும். வே பேக் இன் 2004 ஐ திங்க். இது எங்க நேரா ஸ்டேஜ் போயிட்டீங்க? இல்ல, ஒருத்தர் வீட்டுக்கு தான் போனோம். அவ சொன்னா என்னோட சாரி தான் நீங்க ட்ரை பண்றேடா, அது நமக்கு செட் ஆகாது இல்லையா? இந்த சாரிங்கிறது இட்ஸ் வெரி பர்சனல் திங். நம்ம அவளுக்கு தந்த மாதிரி செட் இருக்கும். ஆமா, ஆக்சஸ் ஒண்ணுமே இல்ல. அதனால இல்ல, நாங்க சோ கைண்ட்லி பெர்மிட் us to sing with a salwar kameez நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு எங்க மாதிரி ஆச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஸ்ருதி பாக்ஸ் கூட அங்க யார்ட்டேந்தோ வாங்கிட்டோம். ஸ்ருதி பாக்ஸ் கூட இல்ல அப்போ. சோ இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது எல்லாம் as musicians பல இடத்துக்கு சல்வார் போறோம். கமீஸ் கச்சேரி மறக்க முடியாது. பட் இல்ல, அங்க இருந்தவா வந்து அவ அதெல்லாம் ஒன்றும் மைண்ட் பண்ணல. சாரி அதெல்லாம் இல்லைன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா கேட்டா. அதை சொல்லணுமே நம்ம. இது வந்து இது ஒரு இஷ்யூவா ஆக்கலை யாரும். ஆமாம். சரி, நீங்கள் வந்து பாம்பேலேருந்து சின்ன வயசில் உங்கள் டீனேஜில் பாம்பேலேருந்து இங்கே வந்து சேஷகோபால்கிட்ட கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இந்த கிரேட் சேஷகோபால்கிட்ட கற்றுக்கிட்டீங்க. அதுக்காக தான் இங்கே வந்தீங்க. அவர்கிட்ட கற்றுக்கணுங்கிற ஒரே பிளானில் தான் இங்கே வந்தீங்க இல்லையா?
அவர் வந்து உங்களை இவர்கிட்ட அனுப்பினாரா, சந்தான கோபால சார் அனுப்பினாரா? ரெண்டுமே ஒரே வழி தானே சார். ரெண்டும் ஒரே வழி தான். ஆமா. நாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ட்ரெய்னிங் வந்து சந்தான கோபாலன் சார் கிட்ட இருந்து. அப்புறம் நாங்க தான் ஃபைனலி நாங்க மூவ் பண்ணி சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தான கோபாலன் சார் தான் டிசைட் பண்ணி நீங்க சார்ட்ட கத்துக்கோங்க அப்படின்ட்டு சாரே அழைச்சின்னு போனார். ஏன்னா ஸோ தட் இஸ் ஹவ் ஆர் லெசன்ஸ் வித் சேஷகோபாலன் சார் பிஏ. அவ 2 பேரும் ரொம்ப ஒரு அற்புதமான வழியாச்சு. அது அதில் வந்து வெளில பாஸ் ஆனாலே சரியா போச்சு உங்களுக்கு. எங்களுக்கெல்லாம் சேஷகோபாலன் சார்னா ஒரு ஹையஸ்ட் பெடஸ்டல் அங்கே தான் அதனால இனிஷியலி நாங்கள் பாட ஆரம்பித்த புதுசில் என்னடா எப்படி பாடினாலும் அவரை மாதிரி பாட முடியலையேன்னு ஒரு ஒரு ஆஸ்ட்ரக்காக. அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவு வந்தோடனே தான் புரிய வந்தது, நம்ம அவரை மாதிரி பாடுறது யாராலையுமே பாட முடியாது. அப்படி பாடணும்னு அவசியம் இல்லை, நம்மளோட லெவலுக்கு அந்த சங்கீதத்தை எப்படி நம்மளுக்கு வருதோ அதை நம்ம நல்லபடியாக கொடுத்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு நாங்கள் அப்படியே வி வர்ஷிப் ஹிஸ் மியூசிக். பெரிய குரு சங்கர சிவன்கிட்ட கற்றுக்கிட்டவர் அவர் இல்லையா? அதனால அந்த வழியே ரொம்ப அது நாதஸ்வர வழி. அது அவர் ராகம் பாடுறதெல்லாம் நாதஸ்வர பிடிகள் நிறைய இருக்கும். அது வந்து லேடிஸ்க்கு பாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. நம்ம சின்ன வயசுலேயே நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம், அதனால எங்களோட அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்களோட மியூசிக்கில் நல்லாவே தெரியும். அக்கார சாதகம் இன்னும் கொஞ்சம் அவரை மாதிரி பிரமிப்பா அவ்வளோ தூரம் வந்து யாராலையுமே பாட முடியாது. பட் ஆன் தோஸ் லைன்ஸ் நம்ம வந்து பண்ணலாமே. 2 பேரும் சேர்ந்து பாடி 30 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 30 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இது 30 வருஷத்தை கொண்டாடுறீங்க இப்போ. சங்கீதம் லைஃப் லாங் ஜேர்னி சார். அது நான் ஹாப்பியாக நாங்கள் வந்து நல்ல பேர் எடுத்து நல்ல ஞானமாக பாடுறவங்கன்னு பேர் எடுத்து நல்ல மனிதர்கள்னு பேர் எடுத்து கச்சேரி சந்தோஷமாக பாடிண்டே இருக்கிறது, எப்போவுமே எல்லாமே ஒரு ஒரு பாசிட்டிவ் லைனில் போயிட்டே இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அதனால் அது எவ்ரிடே இஸ் அ செலிப்ரேஷன். இப்போ பாடுறவங்கள நீங்கள் உங்களை கவர்ந்தவங்க யாரை சொல்வீங்க? சகோதரிகள்ல நீங்கள் சின்ன இவங்க இருக்காங்க, எல்லாருமே நல்லா பாடுறாங்க, பிரியா எல்லாருமே சிஸ்டர்ஸ் நல்லா இருக்காங்க, பாடுறா. ரஜினி காயத்ரி இருக்காங்க, இப்போ நிறைய வர ஜெனரேஷன் வந்து ரொம்பவே நல்லா எல்லாருமே ரொம்ப சூப்பர் ஸ்மார்ட். இன்ஃபேக்ட் வி ஆர் த ஜட்ஜஸ் ஃபார் சம் ஆஃப் த ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் டைம்ஸ் தியாகராஜா அவார்ட்ஸ்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஷோ இருக்குது. ஸோ எவ்ரி டிசம்பர் தே ஹேவ் த ஆடிஷன் அண்ட் ஜனவரியில் ஃபைனல்ஸ் இருக்கும். ஸோ வேர் தே பிக் அவுட் த வின்னர் அண்ட் அவங்க ஃபுல்லாக கச்சேரி ஃபார்மேட்டில் அவங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்து பாட சொல்லுவாங்க. அதுலேருந்து வின்னர் பிக் அவுட் பண்ணோம். எவ்வளோ நல்லா பாடுறாங்க எல்லாருமே. அதனால் டேலண்ட் இஸ் இன் அபண்டன்ஸ். இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய சாங்ஸ் இது ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கீங்களே, நான் பார்க்குறேன். பண்ணுறோம் சார். ஆனால் அகேன் எல்லாமே டைம், ஃபைனலி எவ்ரி திங் கம்ஸ் டவுன் டு டைம். ட்ராவல் பண்ணுறோம், அது பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும்போது சிலதெல்லாம் வந்து அந்த கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தென் யூ ஹேவ் டு கம் பேக். நடுவில் விட்டதுக்கப்புறம் திருப்பி பிடிக்கணும். நாங்கள் கேப்டிவேட்டிங் சிட்டஸ்வரம்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் கேப்டிவேட்டிங் சிட்டஸ்வரம். ஏன்னா சொல்லுங்க, யூ கேன் டெல். இல்லை, இந்த ஒரு பாட்டுன்னு எடுத்தா அதில் வந்து சிட்டஸ்வரம் ஃபீச்சர் ஆகிற பாட்டுக்கு தனி வரவேற்பு இருக்குது எல்லார்ட்டையுமே. அப்போ அந்த சிட்டஸ்வரம்ங்கிறது அவ்வளோ எல்லாருக்கும் பிடிக்கிறது. அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி ஒரு சீரீஸ் போடலான்னு we started that. எப்போ it's been a while. நாங்க ஆரம்பிச்சு ஒரு about 8 to 10 சிட்டஸ்வரம்ஸ் பிரசன்ட் பண்ணினோம் எவ்ரி வீக். அந்த மாதிரி வரா மாதிரி அது ஐ திங்க் இட் கான்ஸ்டன்ட்லி அது எல்லாரோட இதையும் கவர்ந்து அட்டென்ஷனையும் கவர்ந்து எடுத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமே லைக் டெம்ஸ் ஆன் சிட்டஸ்வரம் கான்சர்ட்ஸ் ஃபீச்சரிங் ஃபுல்லாக எல்லாமே சிட்டஸ்வரம் நிறைய பேர் பண்ணாங்க. ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் தட் டச்ட் அவர் ஹார்ட் வாஸ், ஒரு எங்களோட ஆர்டன்ட் ஃபேன், அவங்க யூஎஸில் இருக்காங்க. இந்த வாட்டி டூருக்கு போயிருந்தபோது அவங்கள மீட் பண்ணோம். அப்போ அவங்க காமிச்சாங்க, இது மாதிரி உங்களோட சிட்டஸ்வரம்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து அதை யூஸ் பண்ணினேன் என்னோட தீசிஸில். இன்ஃபேக்ட் நாங்கள் இந்த இந்த சீரீஸ் இன்ஸ்டாகிராம் சீரீஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரைமாக அந்த டாபிக் எடுத்து அது சிலிகான் வேலி யூனிவர்சிட்டி அதில் அவங்க அந்த புக்கில் பார்த்தானா she has mentioned us in a lot of places. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நாட் only that, நிறைய பேர் வந்து அதை சிட்டஸ்வரம் ஒரு டாப்பிக்காக எடுத்துட்டு ஒரு சீரீஸ் போடுறது, எதாட்டும் அதை பற்றி ரெக்டெம் பண்ணுறதுங்கிறது நிறைய ஆர்டிஸ்ட் மேபி அவருக்கு இது ஒரு ட்ரிகர் ஆச்சும் இது பண்ணலான்னு. ஸோ நாங்கள் பார்க்கறதே நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஸோ we were happy. இந்த விஷயத்தில் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோக்கஸ் ஆன் சிட்டஸ்வரம்ஸை கொஞ்சம் நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணி யூஸ் பண்ணினதை நாங்கள் பார்த்தோம். ஸோ சினிமாலையும் பாடுறதில்ல நீங்கள்? பாடுறது இல்லைன்னா நாங்கள் எங்களுக்கு அது வந்து கர்நாடிக் மியூசிக் ஹாஸ் பீன் ஆர் ஃபோக்கஸ். நாங்கள் போய் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும்னு எங்களுக்கு இது வரைக்கும் ஐடியா இருந்ததே கிடையாது.
கர்நாடிக் ஆக்சுவலி எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. நாங்க இளையராஜா சாரை மீட் பண்ணி சின்ன வயசுல சொல்லிட்டே இருப்பார், வா நம்ம போலாம் போலாம். எனக்கு என்னன்னா அங்கெல்லாம் போய் வாசல்ல நின்னு பார்க்கறதெல்லாம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். எங்களுக்கு ஹெசிடேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி தெரியாது, அவங்கள தெரியாது, நம்ம அதனால இப்படி எப்படி பாக்குறது பார்க்கறது, அப்படியே நாங்க அதை விட்டோம். பிரஷ் ஆஃப் பண்ணிட்டோம். அதெல்லாம் பண்ணல. அந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு ஐடியா இல்ல சார். சினிமாவில் 2 3 பாட்டு பாடி பிரபலமானதுக்கு அப்புறம் கர்நாடிக் மியூசிக்கில் பெரிய கூட்டம் கூட்டுறாங்க. சில பேர் அது ஒரு ட்ரெண்டாக கூட ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க சினிமாவில் பாடணுங்கிறது பெரிய சார் அபிப்பிராயம் அது இல்லை. வந்து சிலதெல்லாம் என்ன சொல்லட்டுமா, அதெல்லாம் வந்து டெஸ்டினி. சர்டன் திங்ஸ் கம் இன்டு யுவர் லைஃப், தே டேக் யூ டு சூப்பர் ஸ்டார்டம். அந்த மாதிரிலாம் அது கடவுள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு வழி அமைச்சு கொடுக்குறார். சில பேர் அந்த வழியில் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் கூட்டத்தை கூட்ட பார்க்குறாங்க. அது இல்ல. இன்டென்ஷனலா யாரும் ஆமா. பண்ணறது இல்லையே சார். இப்போ உன்னிகிருஷ்ணனுக்கு அவர் சாருக்கு நடந்தது எவ்வளோ அழகா நடந்தது. ஹி வாஸ் அட் த பீக் ஆஃப் ஹிஸ் கரியர். சினிமாவில் ரொம்ப அழகா பாடினார். இன்னுமே அவருக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக போயிட்டாங்க. நித்யஸ்ரீ ஷிஸ் சச்ச என்ன சொல்றது, அந்த பாட்டே அவங்க வந்து நித்யஸ்ரீனா கண்ணோடு காண்பது எல்லாம்ங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா. ஸோ சித்து ஸ்ரீராம் சித் ஸ்ரீராம் எங்களுக்கு ஒரு தடவை உன்னிகிருஷ்ணன் சார் சொல்லி நான் கூட போய் பாடினேன். அந்த மாதிரி அவங்க தேவர் லுக்கிங் ஃபார் அன் கர்நாடிக் மியூசிஷியன் பேஸ்ட் சாங்குக்கு வந்து ஆர்டிஸ்ட் தேடினாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வரல, எனக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் ரெக்கவரிங் ஃப்ரம் அ வெரி பேட் சோர் த்ரோட். குரல் அந்த அந்த நம்ம சினிமாலெல்லாம் பாடணும்னா குரல் ஓஹோன்னு இருக்கணும். எங்களுக்கு குரல் ஓஹோன்னு தான் இருக்கும். அந்த நேரம் பார்த்து எங்களுக்கு குரல் சரி, வந்து அவெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் விட்டீங்க. இல்லை, அது வந்து நான் வரலன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். சொன்னேன் தொண்டை கட்டியிருக்கேன், என்னால் பாட முடியாது. அதுக்கு அது மெட்டீரியலைஸ் ஆகலை. அதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம தலையில் எழுதியிருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. இது அதுக்கப்புறம் நாங்களும் ஒன்றும் ஃபாலோ பண்ணி பர்சியூ அது பண்ணி ஒன்றும் பண்ணல. சினிமாவில் பாடலைங்கிற பெரிய ஏக்கம்லாம் உங்களுக்கு கிடையாது. இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ தூரம் நடக்கிறதே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு அனுகிரகம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா 2 பேரா சேர்ந்து பாடுறது, லைஃபை ஒன்றா கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் இஸ் நாட் ஈஸி. இதுவே வந்து ஒரு கச்சேரிக்கு போறோம்னா அந்த பாடுற 2 3 மணி நேரம் தான் வேலைன்னு இல்லை. நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், இட்ஸ் ஆல் அ பிக் ப்ராசஸ். ஸோ பீங் விமென் வி ஆல்சோ ஹேவ் அதர் திங்ஸ் டு டேக் கேர் ஆஃப். ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இது பண்ணுறதே வந்து இட்ஸ் வெரி சேலஞ்சிங், ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் பிளானிங், இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகாமல் ஹேண்டில் பண்ணிட்டு அது மேடையில் போய் நல்லா பாடுறது வந்து பகவான் தான் நடத்தி கொடுக்கணும். அது ஒரு வாட்டியும் எல்லாருக்குமே சொல்லுறது தான், இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மேடையில் போய் உட்காந்தா எக்ஸாம் மாதிரி, அன்னியோட எக்ஸாம் எப்படி பண்ணுறோமோ பகவானுக்கு தான் தெரியும். அதே மாதிரி கான்சர்ட்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது அன்னைக்கு பாடினோம் அன்னைக்கு போனோம் அப்படிலாம் கிடையாது. ஆமா, நான் என் fast- ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவேன், லாஸ்ட் மினிட்ல படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதிடலாம். ஆனால் கச்சேரி பாடுறதெல்லாம், கச்சேரிங்கிறது நெருப்பு மாதிரி. அங்கே எது வரும் எது வராதுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. நீ பல வருஷ காலத்தில் நீ பாடி 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 மெருகேறினது தான் அங்கே போய் உட்காரும் போது இட் ஹெல்ப்ஸ் யூ ஆன் ஸ்டேஜ். இன்னைக்கு கத்துட்டு நாளைக்கு Fast பாடவே food முடியாது. மறந்து போயிடும். மறந்துவிட வராது, எக்ஸிக்யூஷனே வராது. ஏன்னா ஒரு ரெவல் பாடுறது கொண்டு வந்து ஒரு 4 பேர் கைத்தட்டல்ங்க நம்மளோட ஐடியா கிடையாது. பட் அந்த அளவுக்கு when you are finally on stage, you are singing before an audience, you need to be at your best and அதை போய் நம்ம கன்வே பண்றோம். அந்த ஆடியன்ஸும் அந்த ஈக்குவலி அந்த deliver ஆகணும். கண்டென்ட் வந்து ரீச் ஆகி அவங்க ஆனந்தப்படும் போது அதுதான் சக்சஸ் அந்த கச்சேரிக்கு. அதெல்லாம் ஈஸியா வராது சார். அதெல்லாம் உங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கு ஐ ஹேவ் அ கப்ளர். சில குழந்தைகள்லாம் ரொம்பவே நல்லா பாடுற எல்லாமே குழந்தைங்க இங்க- யூஎஸ்ல இங்க- அங்க எல்லாம் all over the ஆன்லைன் கிளாஸ் தான். Online. ஸோ நீங்கள் 2 பேருமே 30 வருஷமா பாடிட்டு இருக்கீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 30 வருஷமா. நீங்க 30 வருஷம் சொல்றது தான், ஓஹோ அவ்வளவு வருஷம் ஆயிடுத்தான் யோஜனை வருது. பிகாஸ் அது உங்களுக்குன்னு ஒரு இடம், சின்மயா சிஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு கூட்டம் வருது, உங்களுக்குன்னு ஒரு இடத்த கரெக்டாக வச்சுருக்கீங்க. இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டம் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது பிளான் இருக்கா மனசில்? இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பாடணும். ஆஃப்கோர்ஸ் அன்டில் our லாஸ்ட் பிரெத் நல்லா பாடணும், நிறைய கற்றுக்கணும். ஸோ அதை மெயின்லி எவ்ரிதிங் சங்கீதம் ஓரியன்ட். குமார் ராதிகா 2 பேரும் அருமையாக வந்து அழகாக பேசுனீங்க. நம்ம கச்சேரியை முடிக்கும்போது ஒரு தில்லானாவோட முடிக்கலாமா? முடிக்கலாமே. எங்களோட ஃபேவரட் கம்போசர் ஹரிகேசன் ஒரு முத்தியா பாகவதர் தில்லானா வச்சு பண்ணலாமே. தீம் தாரே நரே நரே திரன தரன திரனா தீம் தாரே நரே நரே திரன தரன திரனா ததீம் ததீம் ததன திலன தததி தீம் தாரே நரே நரே திரன தரன திரனா ஜதீம் ததீம் ததன திலன தததி தீம் தாரே நரே நரே திரன தரன திரனா ஜதீம் ததீம் ததன திலன தததி தீம் தாரே நரே நரே திரன தரன
நீரனா ஆ திருததீம் ததீம் ததன நிலனன தானி உங்களுடைய அம்சானந்தியை கேட்கும்போது எனக்கு ஓல்டு சாங் ஒன்று ஞாபகம் வருது. தேசுராளே தேன்மொழியாளேன்னு ஒரு ஓல்டு சாங் ஒன்று இருக்கு. தெரியுமா உங்களுக்கு இந்த பாட்டு? அதோட ஹிந்தி வெர்ஷன் கூட பாடலாமே. பாடலாமே. குஹு குஹு போலே கோயலியா குஹு குஹு போலே கோயலியா குஞ்சு குஞ்சு மே भवरे डोले गुनगुन बोले आ குஹு குஹு போலே கோயலியா. ஹம்சானந்தில எவ்வளோ பாடல்கள் இருக்கு. அதுல எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் என்னன்னா நம்ம இளையராஜா சாரோட வேதம் அணுவில் ஒரு ராதம் வேதம் அணுவில் ஒரு நாதம் நான் பாடும் நாதங்கள் நாத வினோதம் சாவின் ஓசை கேட்கும் போதும் பாதம் ஆனதோ வேதம். அந்த கிளைமேக்ஸ்ல அப்படியே மனசை உருக்கும். அந்த ராகத்துல எவ்வளவு அழகா கொடுத்திருப்பார் ஹம்சானந்திய. ஸோ 2 பேரும் ஸ்டூடியோக்கு வந்து அற்புதமாக பேசுனீங்க. மிக்க நன்றி. மறுபடியும் ரொம்ப சந்திப்போம். சந்தோஷம். ரொம்ப Thank you so சந்தோஷம். much. தேங்க்யூ.